அனைவருக்கும் வணக்கம். குறள் காவியம் என்ற பகுதியிலே திருவள்ளுவரின் திருக்குறள் பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். உலக பொதுமறை, தமிழ்மறை, தெய்வ நூல், முப்பால் என்று எல்லோராலும் அறியப்படுகிற திருக்குறள் தமிழ் உலகத்திற்கு மட்டுமின்றி வேறு வேறு மொழிகள் பேசும் அனைவருக்கும் பொதுவான வழிகாட்டி நூல் என்பதை அறிந்திருக்கிறோம். திருக்குறளை பலர் தங்கள் நினைவில் வைத்து போற்றி பாதுகாக்கிறார்கள் என்பது உண்மையிலும் உண்மை. அந்த அளவுக்கு மனித நடைமுறை வாழ்வில் ஒன்றி ஊடுருவி இருப்பதோடு சிறந்த அறிவுக்கு கலங்கரை வழக்கமாக திகழ்கிறது என்பது மறுக்க முடியாத, மறைக்க முடியாத விஷயமாகும். சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பது என்பது சாதாரண ஒன்றல்ல. அந்த கலையில் அருமை திருவள்ளுவர்க்கு ஈடு இணை எவரும் இல்லை. படிப்பதற்கு எளிமையாகவும் புரிந்து கொள்வதற்கு தெளிவாகவும் அமைந்திருப்பதில் திருக்குறளுக்கு நிகர் திருக்குறள்தான். அதுபோலவே இந்த பகுதியில் தமிழ் நெஞ்சங்களில் மட்டுமன்றி உலகில் பல மொழி பேசும் உள்ளங்களிலும் நிரந்தர இருக்கை போட்டு அமர்ந்து அன்பு, அறிவு, ஆற்றல், வாழ்வியல், துறவியல், நிர்வாகவியல் என இது போன்ற பல தலைப்புகளில் அவருடைய வெளிப்படுத்தும் ஆற்றல் இந்த மனிதகுலமே கையெடுத்து வணங்கத்தக்கதாகும். திருக்குறள் காட்டும் வழியை நம்பி கெட்டவர் இல்லை. நம்பாமல் இருப்பதில் எந்த லாபமும் இருக்கப் போவதில்லை. ஆகவே என் இனிய சகோதர சகோதரிகளே, திருக்குறளை பற்றி அதனை நினைவுபடுத்தும் விதமாக அமையப் போகிற இந்த பகுதி சிறிய முயற்சி, அதே சமயம் சீரிய நல் முயற்சி என்பதை உணர்கிறேன். சிறிய முயற்சி உங்கள் அன்பையும் ஊக்கத்தையும் பெற்றுத்தரும் என்பதில் நம்பிக்கை எனக்கு உண்டு. முயற்சி வெற்றியோ என்னவோ, முயற்சிப்பது முழு வெற்றியை தர வேண்டும் என திருவள்ளுவர் பெருந்தகையை பிரார்த்தித்து இந்த அளவிலே இதனை பூர்த்தி செய்கின்றேன். நன்றி.